நன்றியின் உருவம். முன்னொரு காலத்தில் தேவநாதன் என்று ஒரு வணிகன் இருந்தான். அவன் ஒரு நாயை வளர்த்து வந்தான். அந்த நாய்க்கு அவன் தவறாமல் உணவு வைத்து வைப்பான். நாள்தோறும் குளிப்பாட்டுவான். ஓய்வு நேரத்தில் அதனுடன் விளையாடுவான். இவ்வாறு அன்புடன் அதை வளர்த்து வந்தான். அந்த நாயும் அவனிடம் மிகுந்த அன்பு வைத்திருந்தது. அவன் செல்லும் இடமெல்லாம் கூடவே சென்றது. அவனுக்கு பல சிறு வேலைகள் செய்தும் உதவி புரிந்தும் வந்தது. ஒரு நாள் தேவநாதன் வாணிக வேலைவளாக வெளிநூர் ஒன்றுக்கு புறப்பட்டுச் சென்றான். வழக்கம் போல அவன் நாயும் கூடவே சென்றது. போகும் வழியில் களைப்பாறுவதற்காக புல் நன்கு வளர்ந்திருந்த ஒரு இடத்தில் தேவநாதன் படுத்தான். படுத்தவுடன் அவன் தூங்கிப் போனான். நாயும் அவன் பக்கத்தில் படுத்துக் கொண்டது. திடீரென்று புகை நாற்றம் மூக்கைத் துளைத்தது. நாய் கண்விழித்துப் பார்த்தது. அருகிலிருந்த மயல்காட்டு மரங்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தன. நாய் தேவநாதன் ஆடையைப் பற்றி இழுத்தது. நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த தேவநாதனுக்கு கண் விழிக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் நாய் தவித்தது. சில தூரத்தில் ஒரு குளம் இருப்பதை அது அறிந்தது. உடனே அது பாய்ந்து ஓடி அந்த குளத்திற்குச் சென்றது. தண்ணீரில் முழுகி தன் உடலை நனைத்தது. பின்னர் எழுந்து தேவநாதன் படுத்திருந்த இடத்துக்கு பாய்ந்து வந்தது. அவன் அருகிலிருந்த புல்தரையில் புரண்டது. இப்படியாக மீண்டும் மீண்டும் குளத்தில் மூழ்கி எழுந்து வந்து புல்தரையை ஈரமாக்கிக் கொண்டேயிருந்தது. நேரமாக ஆக தீ தேவநாதன் படுத்திருந்த இடத்திற்கருகிலிருந்த மரங்களிலும் பரவத் தொடங்கியது. அப்போதும் நாய் தன்னை கவனிக்காமல் தீக்குள் நுழைந்து ஓடிச் சென்று தண்ணீர் நனைவுடன் புல்பரப்பை ஈரமாக்கிக் கொண்டே இருந்தது. கழுத்து வரையிலும் தீக்கிரையாகாமல் தன் கடமையைச் செய்தது. நெடுநேரம் கழித்து தேவநாதன் தூக்கம் கலைந்து கண் திறந்தான். சுற்றிலும் இருந்த காடு முழுவதும் சாம்பலாகிப் போன காட்சியைக் கண்டான். தாம் தீயில் சிக்காமல் உயிருடன் இருப்பதை உணர்ந்து வியந்தான். சுற்றிருந்த இடம் மட்டும் ஈரமாக இருப்பதையும் புல்கள் பசுமையாக தளதளவென்று நின்றதையும் கண்டு பெரும் வியப்புற்றான். அப்போதுதான் நாயை நினைத்தான். அவன் சுட்டெரிந்த சாம்பலில் அதன் காலடித் தடங்களை பின்பற்றி சென்றான். குளம் அருகில் தன் அருமை நாய் சுருண்டு கிடப்பதைக் கண்டான். நெருங்கிச் சென்று பார்த்தபோது அதன் உடல் முழுவதும் நனைந்து இருந்தது. இடையிடையாக தீக்காயங்களும் இருந்தன. அவன் பதறி நின்றான். தன்னை காப்பாற்றுவதற்காக அந்த நாய் உயிரையே கொடுத்திருப்பது என்பதை உணர்ந்தான். உள்ளத்தில் எழுந்த வேதனை சொல்லி முடிக்க முடியாதது. உயிரைக் கொடுத்து தன்னைக் காத்த அந்த நாயின் நன்றியை தேவநாதன் வாழ்நாளும் மறக்கவில்லை.